வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம்மர் சீசன் வந்தாச்சு, நம்ம வாட்டர்மெலான்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். இப்போது வாட்டர்மெலானில் நீர் சத்து மட்டும் இல்லாமல் இதில் நிறையா வைட்டல் நியூட்ரியன்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, போனுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய அயன் அண்ட் கால்சியமும் இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நமக்கு செல் டேமேஜும் இது ரிப்பேர் பண்ணும். இந்த சம்மருக்கு நமக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி ஜூஸ் குடித்து நமக்கு போர் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி வாட்டர்மெலானில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் பண்ணி குடிங்க. இப்போது இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு சூப்பரான வாட்டர்மெலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலான் ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர்மெலான் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணி ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொட்டையோடு இருந்தாலும் பரவாயில்ல. எனிவே நம்ம லாஸ்ட்டில் ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வாட்டர்மெலானோட கொட்டை சாப்பிட்றது நல்லது தான். இந்த மாதிரி நல்லா பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி மற்ற பீசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு லெமன் எடுத்துக்கலாம். இதில் பாதி மட்டும் நமக்கு போதும். இந்த பாதி லெமனை எடுத்து ஒரு ஸ்குவீசரில் வச்சு நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேன், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 ஐஸ் க்யூப்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு ஜூஸரில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலான், சுகர், அதுக்கப்புறம் தேன், லெமன் ஜூஸ், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கூலிங் வேணும்னா சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலான் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜூஸ் பண்ணி குடிங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.